வணக்கம் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட இந்த கேஸை கழட்டிடுங்க ப்ரோ. கேஸ் கழட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன ப்ரோ அவ்வளோ ஓவராக பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு நியாயமாக பார்க்க போனால் இந்த ஃபோன் வந்து எனக்கு ஷவுமியோட இப்போ வந்திருக்கல 2 சீரிஸ் இது வரைக்கும் 13 14 அதோட அழகாக இருக்கும். எஸ், ஓவரால் டிசைன் நல்லா இருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு தடவை பேசியிருப்போம் இதை பற்றி. அப்போ வந்து ஒரு டெம்பரரி ப்ராப்ளம்னால யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பேக் டு ஷவுமி 12 ப்ரோ. கிட்டத்தட்ட என்ன ப்ரோ ஒரு டூ வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஆமாம், 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு ப்ரோ. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதான் 1 மந்த் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு 3 to 4 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 2 வீக்ஸ் ஐகான்ஸ்லாம் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஆனால் இதில் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபோனை எடுத்ததுமே சொல்லணும்னா நல்ல பில்டு குவாலிட்டிங்க, சரியான பில்டு. ஐஆர் பிளாஸ்டர் இருக்குங்க, ஹார்மன் கார்டன் டியூன்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், லைட் வெயிட், செம்ம லைட் வெயிட். எனக்கு இந்த 13 சீரீஸில் வந்து இந்த வெயிட் ஒரு ஃபேக்டராக இருந்தது. ஏன்னா அதில் வந்து அவங்க செராமிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ப்ரீமியமாக இருந்தது, ஆனால் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதே மாதிரி அந்த கேமராவும் 15 மெகாபிக்சல் தான். 14 கூட பார்த்தோம் ப்ரோ, ஃப்ரெண்டு வச்சிருந்தாரு 14 ப்ரோ ஷவுமி. அது கூட மோஸ்ட்லி ஐஃபோன் மாதிரி ரொம்ப ஃப்ளாட் ஆயிடுச்சு. இதோட இந்த யூனிக்னஸ் அதில் இல்லை. எஸ், இந்த பின்னாடி ஜாமெட்ரிக் பேட்டர்ன் மாதிரி வச்சிருந்தால இந்த இது அதை கேமராவை சுற்றி கோடு போட்டதெல்லாம் அந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, என்னடா கோடெல்லாம் போட்டிருக்கேன்னு நினச்சாங்க. ஆனால் அதுவே அதுக்கு ட்ரேட் மார்க் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த டிசைன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஷவுமி 12 ப்ரோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் உடனே. இதே குட்டியாக இருந்ததுன்னா 12, பெருசாக இருக்கிறனால 12 ப்ரோ, அவ்வளோதான். ஸோ பயங்கரமான டிசைனு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் வந்து யூனிக் கர்வ் மாதிரி இருக்கும். ஆமாம், ஃப்ரண்ட்லேயும் கர்வு, பேக்லேயும் கர்வு. இந்த இளவை தாண்டா நான் உன்ட்ட கேட்குறேன், யாரை சாம்சங் நம்ம சொல்லணும், இதை தாண்டா உன்ட்ட கேட்டுக்கிட்டு இதே தானடா நீ உருவாக்கினே, இப்போ ஏன்டா ஃப்ளாட்டாக போனேன் அப்படின்னு கேட்கலான்னு தோணும். பட் நல்ல ஒரு டிசைன் இது. S23லேருந்து இதுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணது நீங்கள் சொன்ன மாதிரி வித்து கம்மியாயிடும். வித்து கம்மியானதுமே பிடிச்சதுமே சும்மா நச்சுன்னு. இதுவே மொக்க ப்ரோ. அது கூட கம்பேர் பண்ணா இப்போ போக்கோ F6ஓட வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இதில் கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட் இது பாருங்க, ஷார்ப்பாக இருக்கு. எஸ், பார்க்க போனால் இதுவே கொஞ்சம் பெட்டர் ஃபோனு, அதுவே ஷார்ப்பாக ஃபீல் ஆகுது. இதை பிடிச்சா அப்படியே செம்ம. இந்த இடம் தான் மோஸ்ட்லி நம்ம பிடிக்கும் போதே ஒரு கர்வ்னஸ். 8 Gen 1 தானே, ஒரு வாமா சூடாகவே இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். இல்லை, ஆனால் இப்போ அப்படி இல்லையே. எஸ், எல்லாம் அன்வான்ட் ஆப்ஸையும் டெலிட், ஏடிபியை போட்டு தூக்கிட்டீங்க, க்ளீன். சரி, அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ அதெல்லாம் தூக்கியாச்சு. இப்போ வந்து இருக்கிறதே வந்து ஜஸ்ட் 43 ஆப்ஸ் இருக்கு. ஓகே, ஏடிபி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி செட் பண்ணிட்டு ஏடிபி போடுங்க. அது கூட நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பாக ரொம்ப பேசிக் தான். ஏடிபி போடுங்க, ஷவுமி தட்டுங்க. இந்த மாதிரி ஷவுமியோட ப்ளோட்வேர் ஆப்ஸ் அன்வான்ட் எல்லாத்தையும் பாருங்க. அந்த பேக்கேஜ் வியூவர்னு ஒரு ஆப் இருக்கும் கூகுளில், சரி நம்ம ஆண்ட்ராய்டில் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா பேக்கேஜ் நேமையும் பார்த்து டெலிட். ஆமாம், ஆன் சிப். ஜிபியூவா? நான் பயந்துட்டேன் ப்ரோ. ஆன் சிப் மெமரி இந்த கேட்ச் 2 MB தானா அப்படின்னு பயந்துட்டேன். அப்புறமா தான் அப்புறம் முக்கியமாக இந்த மெமரி எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி அன்வான்ட் அது முதல்ல தூக்கிடுங்க, டெலிட். உங்களுக்கு என்னன்னா இந்த 20,000 30,000 ஃபோன் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஹிக்கப் இருக்குன்னாங்க. ஒன்றும் இல்லை, போய் மெமரி எக்ஸ்பென்ஷன் டிசேபிள் பண்ணது ஃபோன் செம்மையாயிடும். நான் ஃபேக்டரி ரீசெட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு சாம்சங் போனாலும் சரி, ஷவுமி ஃபோன் இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஷனை பார்த்து டெலிட் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். அப்பே இல்லை, சூப்பர். ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட் பேர் ஜேஎஸ்ல ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நோக்கியா அந்த ட்ரெண்ட் வந்து இடையில என்னாச்சுன்னா, அந்த மார்வல் கேரக்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ண ஒருத்தர் இருப்பாங்க, அவருக்கு வந்து ஸ்டான்லி, அவருக்காக ஒரு கிரெடிட்டாக என்ன பண்ணாங்கன்னா, நோக்கியா அந்த டைமில் எப்படின்னா அந்த 7.1 அந்த டைம் அந்த டிவைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது 8.1லாம் பண்ணும்போது உள்ள இன்டர்னல் கோட் நேம் ஃபுல்லாக மார்வல் கேரக்டர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஜேஎஸ்ன்னு போட்டிருக்கு இன்டர்னல் நேமு. நல்ல ஃபோன், ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜூலை செக்யூரிட்டி அப்டேட் வந்தது. அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 months பை மந்த்லி அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்து ரொம்ப சேஃப்னே சொல்லலாம். ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு முன்னே வந்து பேசிடலாம். அதை பற்றி ஹீட்டிங் இஷ்யூ தாராளமாக இருக்குது. ஆனால் எப்போ இருக்கும்னா, நீங்கள் வந்து நெட்வொர்க் ஆன் பண்ணி, நான் வீட்டில் இருக்கும்போது வைஃபைல இருப்பேன், ஸோ நோட்டீஸ் ஆகாது. இந்த மாதிரி நெட்வொர்க் 4G 5G இதுமாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி வார்ம்னஸ் இருக்கும். ஆனால் இப்போ நல்லா இருக்கு. இப்போ வந்து வார்ம்னஸ் கூட இல்லை, அதனால தான் கேட்டேன், ஒருவேளை ஏதாவது ஏமாத்திட்டீங்க. அன்வான்ட் ஆப்ஸ் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. அந்த நிறைய ஷவுமியோட ஆப்ஸ் இருக்கும். ஆமாம், எது உங்களுக்கு வேணுமோ. அதனால இவ்வளோ என்னடா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கிட்டு. சரி, இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நிறைய பேர் அன்வான்ட் ஆப்ஸை டெலிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சம் கோர் ஆப்ஸில் கை வச்சு அதான் சொல்லுவாங்க, இதுக்குள்ளே போய் மாட்டிட்டோம். அதான் சொல்ல வரேன். தெரிஞ்சதுன்னா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு ஷவுமியோட ப்ளோட்வேர் ஆப்ஸ் எது வந்து சேஃபாக இருக்கிறத டெலிட் பண்ண முடியும். யூடியூப்லேயும் பார்க்கலாம், நிறைய நம்ம XDA அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் பார்த்துட்டு அந்த பேக்கேஜ் நேமை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ண போதும். மோஸ்ட்லி நான் தேவையில்லாத ஆப்ஸ் இதை மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க ப்ரோ. தேவையில்லாத ஆப் சொல்லுங்கள். தேவையில்லாத ஆப்ஸ்லாம் என்னென்னா, நம்ம ஃபேஸ்புக், இப்போ ஃபேஸ்புக்னா நம்ம ஆப்பை டெலிட் பண்ணி விட்ருவோம். ஆனால் பேக் எண்டில் வந்து ஃபேஸ்புக் மேனேஜர், ஃபேஸ்புக் சீரிஸ் இந்த மாதிரி அன்வான்டாக நிறைய கிடக்குது.
இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்னாலே அன்வான்டடுங்கிறத நீங்க சுத்தி வளைச்சு சொல்றீங்க. அடுத்து நானும் யூஸ் பண்ண விட்டேன். நான் பல வருஷம் ஆகுது ப்ரோ. ஆனா என்ன ஆகுது தெரியுமா, நான் யூஸ் பண்றதுல தான் பேரு. ஒரு சிலர்ல நீ ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுற ஆனா கவனிக்க மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல. இன்ஸ்டாகிராம்ல போட்டா அங்க போயிடுது, அங்க வாட்ஸ்அப்ல போட்டா அங்க போயிடுது. நான் பண்ணலையா? நான் பண்ணலங்க. அது அதுவா பண்ணி வச்சிருக்காங்க. மாமா பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான். இங்க ஒன்று போட்டிங்கன்னா அங்கே அதுவே போய்டும். அந்த மாதிரி நிறைய சொல்கிறேன். இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் ஆல்ரெடி ஆப்பாக இருக்கிறத நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அது வந்து குட். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபைனலி கேமரா வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது அவங்க ஓப்பன் பண்ணாங்கல்ல, ஓப்பன் பண்ணும்போது என்ன இஷ்யூன்னு சொன்னாங்க ஏதாவது? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி கேமரா வந்து ஒர்க் ஆகலை, இயர்பீஸ் ஒர்க் ஆகலை. ஸோ நான் வந்து என்னென்னா கேமரா சரி நம்மளுக்கு கேமரா அவ்வளோ இப்போ யூஸ் இல்லை, மெயினாக நம்மளுக்கு தேவை இயர்பீஸ் தான் கேட்கணும் யாராவது கால் பண்ணால் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த நேரத்தில் ஹெட்செட்டுக்கு ஓட முடியலன்னா மாட்டேன். உண்மைதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வந்து பேக் பேனல் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இயர்பீஸ் வந்து இதாகிடுச்சுன்ட்டு. நான் இன்னொரு நல்ல இதுனா சாம்சங் மாதிரி இதுலேயும் வந்து நம்ம அபவுட் ஃபோனில் அந்த சிஐடிஓ சிடிஐ அந்த டெஸ்டிங் அந்த இது இருக்குது. ஸோ அதுலேயே நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் ஹார்ட்வேர் இருக்கோ அதுக்கெலாம் வந்து டெஸ்ட் ஆகிறதுக்கு அந்த டூல் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்துட்டேன் எனக்கு மேலே சவுண்டு வந்து டோட்டலாக வரல. அதே டைமில் நான் ரியர் கேமரா செக் பண்ணும்போது கேமரா ஐடி நல்லுன்னு அடிச்சிருந்தது. ஸோ கேமராவே இல்லை. அந்த டிவைஸ் ஆப்பு நம்ம பார்த்துருந்தோம் இன்டர்னல் ஆப்ஸ், அதுலேயுமே வந்து கேமராவோட மாடியூலே காட்டல, ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் காட்டிகிட்டு இருந்தது. ஓகே. சரி இவங்க பேக் பேனல் ஓப்பன் பண்ணி மைக்ரோஃபோன் போயிடுச்சுன்னு சொன்னோன்னே இயர்பீஸ் போடணுன்னே சரி அதை மட்டும் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டருக்கு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் அவங்க பேனல் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணல. ஏன்னா திரும்பியும் ஃபிக்ஸ் பண்ணணும், திரும்பியும் ஹீட்லாம் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே கொடுத்தேன். வீட்டில் வந்துட்டு சும்மா இல்லாமல் கட்டிட்டு பார்த்தா கேமரா வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலையா என்னன்னு தெரில. திரும்பி மதர் போர்டில் அழுத்தினோன்னே கேமரா சென்சார் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. கொஞ்சம் திரும்பி அந்த டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்தேன், ஒர்க்கிங்னே வந்துருச்சு. அப்புறம் வந்து சரி மேபி அந்த இயர்பீஸும் இதே மாதிரி இது இருந்திருக்கலாம், மேபி கரெக்டாக மதர் போர்டில் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதையும் ஒரு தடவை எடுத்தேன். சரி மதர் போர்டை மொத்தமாக எடுத்துட்டோமே அப்படின்ட்டு அந்த இடத்துல தெர்மல் பேஸ்ட்லாம் பார்த்தேன், பாதி இருக்குது பாதி இல்லாமல் இருந்தது. சரி நம்ம சிபியூக்கு போடுற நல்ல தெர்மல் பேஸ்ட் இருந்தது, ஃபுல்லாக அழகாக எல்லா ஆக்சுவலாக பண்ணலாம். அப்புறம் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது நம்ம பண்ணலாம். அது என்னென்ன கிராஃபின் ஷீட் இருக்குல்ல வாங்கிட்டு ஜெரி மாதிரி நம்மளும் பேக் பேனல் இருக்குல்ல ஓப்பன் பண்ணிட்டு ஷீட்டை வச்சு அழகாக உள்ள ஒரு லேயர் போட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு லாக் பண்ணி பார்க்கலாம். அதை எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் கீழே. ஆனால் உண்மையிலேயே நான் தெர்மல் பேஸ்ட் போட்டுட்டு ரீசீல் பண்ணேன். ரீசீல் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண எதுவுமே எனக்கு இது இல்லை. ஹீட் ஆகுது. ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, நான் சொல்கிறேன். ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்னா எப்போனா நீங்கள் இதுதான் புஷ் பண்ணும் போது இருக்கும். லைக் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது இமீடியட்டாக ஒரு 10-15 ஆப்ஸ்குள்ளே போயிட்டு வரும்போது வாட்ஸ்அப்பில் போயிட்டு திரும்பியும் வேறு ஏதாவது பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இப்போ வீடியோ கால் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் 100% 8 Gen அவனோட வேலையை கட்ட ஆரம்பிச்சிடும். இங்கேயும் சாம்சங் தான் 8 Gen 1 சாம்சங் தான் காரணம். 7 Gen 1 இது எல்லாத்துக்குமே சாம்சங் தான் காரணம். நம்ம தலைவர் எல்லா இடத்துலையும் ஒரு கை பதிச்சிருக்காரு. அது எப்படி இருக்கு, நல்ல விதத்தில் இருக்கான்னு பார்த்தா அதுதான் இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப கேவலமாக இருக்கு. சரி ஓகே. ஆமாம் இந்த ஃபோன் வந்து இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம பசங்க யாராவது வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறனால நீங்கள் அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? எப்படி சொல்கிறேன்னா ப்ரோ நீங்கள் இந்த டாஸ்க்லாம் மட்டும் பண்ணுவீங்கன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னா நீங்கள் என்ன டாஸ்க் சொல்லுவீங்க? டெய்லி டாஸ்க் ப்ரோ, என்ன டாஸ்க்காக இருந்தாலும் ஓகே. எனக்கு இது லேக்ஸ் எதுவுமே நான் பார்க்கல. ஷாமி ஹைப்பர் ஓஎஸ் ஃபர்ஸ்ட் ஜென்னாக இருக்கிறதுனால மேபி சாஃப்ட்வேரில் அங்கங்கே பக் இருக்குது. ஆமாம் இருக்குது. ஏன்னா இது என்ன 1.0.4 அந்த மாதிரி தான் வந்தது. அப்பப்போ அது பக் இருக்குது. தீம்லாம் மாற்றும் போது அந்த ஐக்கான் வந்து அப்ளை ஆகுது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஐக்கானாக அப்ளை ஆகிடும். நம்ம ரீபூட் பண்ண தேவைப்படுது. ஓகே. ரீபூட் பண்ணுது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம ஏதாவது வால்பேப்பர் மாற்றினா கூட எல்லா ஐக்கானும் கூகுளோட ஐக்கானே எல்லாத்துக்கும் வந்துடும். ஒரு சில ஐக்கான் லிங்க்டின் ஐக்கானே மற்ற வாட்ஸ்அப்க்கு எல்லாத்துக்கும் வந்துடும். எல்லா ஆப்பும் லிங்க்டின் ஆகிடுதா? அந்த மாதிரி அது ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆனால் ஒன்று நம்ம அந்த ஆப்ஸில் போயிட்டு சிஸ்டம் லான்ச்சரை வந்து ஃபோர்ஸ் கில் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் பண்ணணும், அப்படின்னா ரீஸ்டார்ட் அடிக்கணும். இது ஒரு பக்கு பார்த்தேன். அப்பப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்வைப் பண்ணும்போது வரவே மாட்டேங்குது. ஒன்றும் வர மாட்டேங்குது. இல்லாட்டி வந்துச்சுன்னா ஒரேடியாக எப்பயுமே இருக்கும். இது ஒரு அது வேறு கடுப்பு. அது எப்படி ஆகிடும்னா இப்போ இதுலேயே ஒரு 10 இருந்ததுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த ஆப் மேலே வந்து இப்படி படுத்து கிடக்கும். நான் இது பண்ணவே இல்லையா அப்படி இருக்கும் நமக்கு. அதாவது ஃபுல்லாக இப்படி வந்து கவர் ஆகிடும். அப்போ நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். கார்னரில் போயிட்டு அதை எப்படி மினிமைஸ் பண்ணுறது, அந்த ஓரத்தில் இருக்கும் தேடு அப்படின்னு. இது மாதிரி சில ப்ராப்ளம் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து ஸ்டேபிள். புது ஃபஸ்ட்டு வெர்ஷனுக்கு ஐ திங்க் வெரி குட்.
நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அனிமேஷன்ஸ். ஸ்மூத்தாக இருக்கும் அது. ஓகே, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதான் சொல்கிறேன், டே டு டே ஆக்டிவிட்டி, சோஷியல் மீடியா, நார்மல் கால்ஸு, அதிலலாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு அங்கெல்லாம் எதுவுமே பிரச்சனை வராது. சூப்பர். அப்டேட்லேயும் நீங்கள் சேஃப். ஏன்னா அப்டேட் வந்து குவார்டர்லி அப்டேட் தான், லேட்டாக தான் வரும். இப்போ 2.2 HyperOS 2.0 வருது. நான் HyperOS வந்தோன்னே தான் நிறைய HyperOS நோண்ட ஆரம்பித்தேன். ஸோ 2.0ல நிறைய ஒர்க் பண்ணுறாங்க போல. ஸோ அனிமேஷன்ஸ் ஆகட்டும், நிறைய விஜெட்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தேன், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா இப்போது கஸ்டம் விஜெட்ஸுங்கிறது ஆண்ட்ராய்ட் சைட்லேயே எனக்கு ரொம்ப நிறைய இருக்க மாதிரி தெரியல. நத்திங் ஏதோ நிறைய பண்ணுறான் விஜெட் பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டாக. பட் இவங்க யாரும் எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. ஆனால் இவங்களுக்கு தீமோட வரும் இந்த மாதிரி டாப்ல இந்த கிளாக் விஜெட், அது நல்லா இருக்கும். HTC மாதிரி விஜெட், எல்லா விஜெட்டும் இருக்கும், அது ஓகே. பட் மற்றபடி எதுவும் இல்லை. இன்னொன்று என்னன்னா, ரொம்ப வருஷமா நானும் கேட்டுட்டு இருக்கேன், டபுள் டேப் இது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறேன்னா, ஸ்வைப் டவுன் பண்ணி இதில் இன்னொரு மேட்டர் தெரியுமா, இந்த டபுள் டேப் இருக்குல்ல, இந்த டபுள் டேப் போக்கோல இருக்கும். ஓ ஓகே, ஆனால் இதில் இருக்காதா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது என்னடா உருட்டு அப்படி தான் இருந்தது எனக்கு. ஒரே கம்பெனி வச்சுக்கிட்டு டேய் என்னடா இது, நான் கேட்டேனே 50,000 அப்படின்னாங்க. இதுல என்னடா நான் ஷாக் ஆயிட்டேன். அது இந்த டபுள் டேப் பண்ணாலே லாக் ஆயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்லாம் கொண்டு வாங்க. இதெல்லாம் வந்து தேவை, நீடட். வேற வழி இல்ல. டபுள் டேப் டு இது வந்து இல்லைன்னா என்ன பண்றது? டபுள் டேப் டு வேக் இருக்கும், ஆனால் டபுள் டேப் டு ஸ்லீப் இருக்காது. அது டபுள் டேப் டு ஸ்லீப் இருக்கு அப்படின்னாங்க. எங்க லாக் ஸ்கிரீன்ல அதை வச்சு நான் என்ன பண்றது? லாக் ஸ்கிரீன் வேக்காச்சுன்னா நீ டபுள் டேப் பண்ணி ஸ்லீப் பண்ணலாம். தீம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அடிச்சுனா ப்ரோ, அதை சொல்லுவாங்க. தீம்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஈட்டிங் தெரியும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது, நீங்க அப்ளை பண்ணும்போது, செக் பண்ணும்போது, இந்த மாதிரி இதுலலாம் நிறைய அது லோடு. அதே மாதிரி இப்போ ஒரு நாள் முழுக்க இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகல, திடீர்னு கனெக்ட் பண்ண உடனே அந்த ஆப் எல்லாமே சிங்க் ஆகும்போது சாகடிக்கும் அப்பலாம். ஆமா. ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இந்த டிவைஸ்ல என்ன இருக்குன்னா, இவங்களோட நிறைய ஆப்ஸ், இந்த மாதிரி கெட் ஆப்ஸு, செக்யூரிட்டி ஆப்பு, இந்த மாதிரி கிளீனரு, செக்கரு, இது மாதிரிலாம் இதெல்லாம் எப்பயாவது யூஸ் பண்ணுங்க. டெய்லி அது ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட் தான், ரிசோர்ஸ் தான். 100% வேஸ்ட். அதுலேயே கூட எல்லா இடத்துலையும் நான் பார்த்ததுன்னா ரெக்கமெண்டேஷன் எல்லா இடத்துலையும் ஒரு டாகல் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் உள்ளே போய் டிசேபிள் பண்ணிடணும். எல்லா இடத்துலையும் இருக்குப்பா, ஒரு இடம் விடாமல். அபவுட் ஃபோன்லேருந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. அபவுட்டு, ஃபாண்ட்டு, தீமு, அவங்களோட ஆப், அந்த செக்யூரிட்டி, எல்லா கிளீனரு, பூஸ்டரு, அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அது ஆனால் அதெல்லாம் எடுத்துடாதீங்க. அதெல்லாம் மெயின் கர்னல் ஆப்பு. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பூட் லூப்பில் போய்டும். ஸோ இந்த மாதிரி ஆப்லாம் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஆடு லோ பட்ஜெட் இருக்குல்ல ப்ரோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு ஆடுன்னு இருக்கும். அது என்ன ஆகும்னா, அந்த பர்சனலைஸ்டு ஆடு வந்து எனேபிள்டாக இருக்கும். அதை டிசேபிள் பண்ணாத வரைக்கும் என்ன ஆகும்னா, அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஆடு வரும். டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் வராது. ஸோ முன்னே இருந்த அளவுக்கு இப்போ ஷாமி ஐ திங்க் MIUI Xiaomi ரெண்டும் சேர்த்து தான் சொல்கிறேன், சூப்பராக ஆகிடுச்சு. முன்னே நான் வந்து ரொம்ப பழைய 5 MIUI 5 அந்த டைமில் ரொம்ப அதில் பழசு. MIUI எப்போ ரொம்ப மாற ஆரம்பிச்சுன்னா 7, 8 வரும்போதே நல்ல மாற்றம். அதுக்கப்புறம் வந்து 10 எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த K20 ப்ரோலாம் வந்துச்சுல்ல, அப்போலாம் தெறிக்க விட ஆரம்பிச்சாங்க. அந்த 9, 10 வரும்போதெல்லாம் செம்மையாக மாற ஆரம்பிச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. HyperOS 1.0 நல்ல ஒரு குட் தான். பட் MIUI லேட்டஸ்ட்டாக 13, 14லேருந்து வந்தவங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் கம்மி தான். MIUIலே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆமாம், 14ல் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, என்னடா அதே திரும்ப கொடுத்துட்டு HyperOSங்கிறீங்க அப்படி தான் இருக்கும். எதுவுமே மாறி இருக்காது. எனக்கு ஆனால் ஒன்று மட்டும் என்ன தெரியுமா, இந்த ஃப்ளாக்ஷிப்பில் இந்த தீம்னு வரும்போது ஒரு சில தீம்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில தீம்ஸ் இப்போ லேட்டஸ்ட் எப்படி தெரியுமா இருக்குது, இங்கே இருங்க, அன்னிவன்னஸ் தெரியுதா? ஐகான்ஸ் 3வது ரோலேருந்து அன்னிவனாக இருக்கா, அங்கங்கே ஒரு சில ஐகான்லாம் அன்னிவன். இதுலேயும் பார்த்தேன். சில இதில் நோட்டிஃபிகேஷன் இங்கே பார்க்கல, ஐகான்ஸில் ஐகான் ஓகே இதில் தெரியுது. இதில் இந்த இடத்துல தெரிஞ்சது எனக்கு கடுப்பாகி போச்சு. அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன் வச்சுருக்கிறது இவங்க தான் டாப். போரே அடிக்காது ப்ரோ எனக்கு. நான் பார்த்தேன், இது செட் பண்ணும்போதே நிறைய தேடினேன். ஸோ அப்படியே வளரலாம், அப்படியே போர் அடிக்காது. எனக்கு என்ன ஒன்றா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இப்போ ஃபோன் மாற்றுறது வந்து நிறைய பேருக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடணும், ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு போர் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கேஸ் மாற்றுவாங்க. நிறைய பேர் இப்படி மாற்றிப்பாங்க, ஸ்கின் மாற்றிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க. இதில் என்னன்னா, நீங்கள் டெய்லி தீமே மாற்றிடலாம், மாற்றினா ஃபோனே மாறிடும். நிறைய அனிமி தீம் போட்டு வச்சிருக்காங்க. சைனா அவங்க இருக்கிறதுனால அடிச்சு பூந்து வளர்க்காங்க. இந்த மார்வல் தீம்ஸ் நிறைய இருக்கும், மார்வல் அனிமி அது இது ஜிங்கு ஜிங்குன்னு. ஆனால் இந்த மாதிரி நம்ம க்ளீன் மெட்டீரியலிக் அந்த மாதிரி டைப் ஆஃப் தீம்ஸும் நிறையா பார்த்தேன். நிறைய தீம்ஸ் இருக்குது. ஒரு சில தீமில் 100 MBலாம் இருக்கும். ஸோ இது ஒரு தீமு மினிமலாக இருக்குது. மினிமலிஸ்ட் தீம் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் நல்லா இருக்குது. 2-3 தீம் மிக்ஸ் பண்ணி அதுவும் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணலாம். அது வேற ஒன்றுங்க, நான் ஒரு 200 தீம் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் ப்ரோ. இஷ்டத்துக்கு ஹைப்ரிட் அடிக்கலாம்.
ஒரு தீம்ல வந்து எனக்கு ஐகான் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கிட்டு அது ஒண்ணு லாக் ஸ்கிரீனுக்கு ஒண்ணு அங்க ஹைலைட் என்னன்னா ஒரு சில தீம்ல என்னலாம் இருக்கும்னா பூட் அனிமேஷன்லாம் கூட இருக்கும். இதுக்கும் இருக்கு. இப்போ கூகுள்னு மாத்திக்கலாம், ஹைப்பர்வைஸ்க்குள்ள ஃபோன் விளையாடலாம். அப்போ என்ன ஆகும், மொத்தம் வந்து ஒரு 10 தீம் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து வச்சுட்டு அந்த 10 தீமையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா மாற்றி பண்ணலாம். இந்த தீமோட வால்பேப்பர் வச்சுக்க, அந்த தீமோட ஐகான் பேக் வச்சுக்க, அந்த தீமோட அனிமேஷன் நிறைய தூக்கலாம். லாக் ஸ்க்ரீன் இப்போ இந்த தீமுக்குமே பாருங்க, லாக் ஸ்க்ரீன் வந்து கூகுள் டைப் லாக் ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுலலாம் இதை தாண்டி ஹைப்பர்வைஸோட லாக் ஸ்டைல் போட்டாருன்னா இப்போ அது வேற பயங்கரமா இருக்கும். அதுவும் நல்லா இருந்தது. டிஃபால்ட் கிளாக்கோட அந்த லாக் ஸ்டைலே நிறைய இருக்கும் ப்ரோ. அந்த லாக் ஸ்டைலுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சீம்லெஸ்ஸா இருக்கும் ரொம்ப. ஆமா, அதோட இது கூட நீங்க இப்போ மாத்துனீங்கன்னா ஒண்ணாகாது, எல்லாம் சேமா இருக்கும். லாக் ஸ்கிரீன் மட்டும் மாறும். நீங்க உள்ள போயிட்டு லாக் ஸ்டைல்னு பார்க்கணும். லாக் ஸ்டைல் அதேதான் இதுல இது இருக்குல்ல. இப்போ இது ஒண்ணு அப்படியே கீழே போங்களேன். கீழே அப்படியே எடிட் கொடுத்துட்டோம். கீழே போங்க ப்ரோ. கீழே போனீங்கன்னா இது பாருங்களேன். இதுல ஒரு இது சூப்பரா இருக்கும் ப்ரோ. அப்படி திருப்புங்க, அப்படி நம்மளை பார்த்த மாதிரி கேட்டுங்க. இதுல இது ப்ரோ, இது சும்மா இப்போ செட் பண்ணி பாருங்களேன். வேற அப்புறம் திரும்ப மாத்திக்கோங்க. என்னது கேட்குது? அது இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. அங்கேயும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல சூப்பரா இருக்கும் ப்ரோ. இது ஒரு தீம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சிங்கன்னா பசங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அது சீம்லெஸ்ஸாக இருக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல. பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி இருந்தது. பழைய நான் இந்த தீம் வைக்கிறதுக்கு முன்னே இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆக்டிவேட் பண்ணும்போது பயங்கரமாக சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த டிவைஸ் வாங்கினா இது ஒரு ரீசன். நீங்கள் வந்து ஜாலியாக டெய்லி ஒரு 1/2 hour இதில் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ இங்கே இருக்குல்ல, இப்போ இது வந்து வேற. ஆமாம், அந்த இது பார்த்துருக்கேன். இதில் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் பண்ண மாதிரி இப்போ உள்ளே போய் வால்பேப்பர் அண்ட் இதில் போயிட்டு லாக் ஸ்டைல் போயிட்டு இதில் நம்ம இப்போ வச்சோம்ல லாஸ்ட்டில் இருக்கு தலைவனை வச்சோம்ல. இப்போ இதை சும்மா இப்போ அப்ளை கொடுத்தோம்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சிருக்கிறனால அப்படியே பவுன்ஸ் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணுங்கப்பா. சாம்சங் தானே பண்ணுவான். நமக்கு ஏதாவது மூஞ்சில் வந்து உபதி அடிச்சு விடுவான். இந்த மாதிரிலாம் வந்து நான் இதை பார்க்கும்போது இப்போ கலர் வைஸ் இப்படி தான் வரப்போகுது. நம்ம கூட பேசிட்டு இருந்தோம். கலர் வைஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி அப்படி தான் ஆக்சிஜன் வைஸும் பாவம் தொங்கினுக்கு. அதுவும் கலர் வைஸ் தான். அதுக்கும் போட்டு விடுங்க. ரியல்மிக்கும் அதே தான். எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாம் இனிமேல் காப்பி அடிங்க. நல்லா இருக்கு. உண்மைதான். சும்மா அதாவது யூனிக்கா இருந்த காலங்கள் உண்டு ப்ரோ. ஆனா இப்போ வந்து ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஆயிடுச்சு, பீக் போயாச்சு. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஸ்மூத்தஸ்ட் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இப்பயும் பிக்சல் தான். அதையும் ஒத்துக்கணும். ஆனா என்ன டென்சருங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்த வருடம் சந்திப்போம் தொடரும் அப்படின்னு போட்டு வேண்டியதான். ஸோ மொத்தம் வந்து இப்போ மீடியா கன்சம்ஷனுக்காகவும் ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் என்கிட்ட இருக்கணும், நல்ல பில்டு குவாலிட்டி, அக்கேஷனல் கேமரா யூசர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல ஃபோன். மீடியா வந்து சவுண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்போ சூப்பர் ஆயிடுச்சு. பாட்டம் அஸ் வெல் அஸ் டாப் ஹார்மன் டியூனிங்கு. ஸோ அதேமாதிரி ஹெட்செட்டும் JBL ஹெட்செட் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து எனக்கு BGMI இல்லை, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. சூப்பர். ஸோ சவுண்ட் குவாலிட்டி, கால் ட்ராப்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ ஃபுல்லாக கால் இதெல்லாம் குவால்காமோட ஸ்ட்ரென்த்து தப்பிச்சிருச்சு. ஆமாம், இதுவே CPU GPUன்னும் போது எங்களுக்கு பிரச்சனை ஆகிடுது. வேறு CPU நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஓவர் புஷ் பண்ணிங்கன்னா அது வருவோம். இப்போ ஓவர் புஷ்ன்னா என்ன அப்படின்னா BGMI ஆடும்போது எரியும் அப்படியே நெருப்பில். அதாவது BGMIலே வந்து எப்படின்னா ஃபுல் மேக்ஸ் என்னென்ன ஹை அந்த கேம் ஸ்பேஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஷாமி யூசர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ கேம் ஸ்பேஸில் வந்து நீங்கள் கீழேயே வந்து BGMIக்கு குவால்கமோட இவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் டியூன் அந்த SoC GPU டியூன் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், பேலன்ஸ்டு, பேசிக்கு, அந்த மாதிரிலாம். அந்த டிஃபால்ட்லேயே வந்து பயங்கர ஹீட்டிங் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுலேயே இந்த லோ பவர், பேலன்ஸ்டு அந்த மாதிரி ஒன்று வச்சு ட்ரை பண்ணும்போது ஹைலெலாம் வச்சு ட்ரை பண்ணேன். அங்கேயே எனக்கு வந்து 65 அந்த மாதிரிலாம் இருந்தது. தெர்மல் ரீடர் இல்லை அப்போ என்கிட்ட. ஆனால் நான் அந்த டெம்பரேச்சர் ஆப்பில் பார்க்கும்போது 73, 68 கிட்ட இருந்தது CPU மட்டும். பேட்டரி வந்து 42, 43 அப்படி போயிடுச்சு. டெம்பரேச்சர் பேட்டரி 40+ இருக்கு. செம்ம த்ராட்லிங்கில் இருந்தது கேமு. நான் அதுவும் நல்ல ஹாட் ஸ்பாட் இப்போ இருக்கிற அப்டேட்டில் அந்த வாட்டர் அந்த இதில் இறங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் இருந்தாங்க. ஃபுல் ஹீட்டு, ஃபுல் லேகு, அப்படியே ஃப்ரேம் உடஞ்சி போகிற மாதிரி தெரியும். ஆனால் பிளேயபிள் தான். பட் அந்த ஒரு டைம் ஆஃப் இதுக்கு ஈவெண்ட்டுக்கு மட்டும் இரிட்டேட் ஆகும்ல, கையில் பிடிக்கும்போது சுடும், அப்படியே நின்று போகும் ஒரு ஃப்ரேம். அப்புறம் வந்து திரும்பியும் சிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ கேமுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேலன்ஸ்ட் ப்ரொஃபைல் அங்கேயும் BGMIக்குள்ளேயும் நீங்கள் விளாட்றதா இருந்ததுன்னா நம்ம நார்மல் ஸ்மூத் 60 FPS அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஆன்டி அலைசிங்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து விண்டோஸ் PCயில் விளையாடும் போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிற நம்மளுக்கு என்ன ஃப்ரேம் உடையாமல் வரணும்,
கரெக்டாக நம்மளுக்கு ஸ்மூத் கேம் பிளே இருக்கணும். ஸோ அப்படின்னா அதில் உள்ளலாம் இதுவே வந்து நீங்கள் இருக்கலையே பெஸ்ட்டு அவுட் ஓவர் புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகும். ஆனால் ஹீட் ஆகுதுனாலும் நிற்காது, உங்களுக்கு புஷ் ஆகிட்டே தான் போகும். அது முடியாத நிலைமைக்கு போயிட்டு தான் உங்களுக்கு அந்த போர்டு வைக்கிறோம் போல த்ராட்லிங் கோடு வருது, போர்டு வருது, புகை வருது எல்லாம் ஆகும். ஸோ கேஸ் போட்டு கேமுக்கு யூஸ் பண்ணால் அவ்வளோ தெரியல. பட் டைரெக்டாக ஃப்ரேம்லலாம் வச்சிங்கன்னா நல்லா ஹீட்டு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன் ஆகும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா கர்வ் இருக்கிறதுனால அந்த கேமில் மிஸ்டச் ஆகும். அதுக்கும் அந்த ப்ரொஃபைல் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆமாம், சைடில் அந்த டச்சிங் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கேம் சைடு ஹீட்டிங் சைடில் இதுதான். கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு சில 3 ஷார்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். கேமரா அது நல்ல கேமரா தான் ப்ரோ. ஆனால் வந்தப்போ செம்மையாக இருந்தது. இப்போ 50 மெகா பிக்சல் எல்லாமே 50 தான் நல்லா இருக்கு. ரியரில் நான் மெயின் கேமரா தான் ட்ரை பண்ணேன், மற்ற போர்ட்ரேட்டும் அவ்வளோ ட்ரை பண்ணல. பட் மெயின் கேமரா குட். எடுத்து 2-3 சாம்பிள்ஸ் இருக்குது, அது ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. ஓகே, மதர் போர்டுக்கு நடுவில் எம்னி டிரைவ்லாம் எடுத்தேன், அதெல்லாம் கிளியராக இருந்தது. அதெல்லாம் இல்லை, அது நல்லா கேப்பபிளான சென்சார் தான். இதுதான் அந்த பக்கு. ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஒரே ஒரு லைன் வந்து 3 செட்டிங்ஸ் எடுத்துங்க, 2 ஸ்பீட் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பக் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச HyperOS 2ல் லீக்ஸ் பார்த்துருந்தேன் நானும். ஒன்ஸ் HyperOS வந்தப்புறம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அனிமேஷன்ஸும் நிறைய இம்ப்ரூவ். மோஸ்ட்லி இப்போ அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது விஜெட்ஸ் நிறைய கொண்டு வருதுதான். ஸோ அதான் லாக் ஆகுது. பார்ப்போம். அதே மாதிரி டபுள் டேப் டு ஸ்லிப் கொண்டு வந்தாங்கன்னா சந்தோஷம், நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். ஸோ Xiaomi 12 Pro இப்போயும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே நாங்கள் என்ன போட்டுடலாம்னா 8 Gen 1 அலர்ட் அப்படின்னு போட்டு ஒரு டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அந்த மாதிரி. ஸோ மற்றபடி வந்து மீடியா கன்சம்ஷன் வரும்போது பெரிய லெவலில் ப்ராப்ளம் இருக்காது. வைஃபை யூஸராக இருந்தால் அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. வைஃபைல சூப்பர். மொபைல் டேட்டா யூஸருக்கு தான் பிரச்சனை. ஹீட்டிங் மாடரேட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நான் இப்போ எப்படி எடுத்துன்னு வந்தோம்னா அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. ஸோ என்ன நீங்கள் யாராவது Xiaomi 12 Pro யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஃபீட்பேக் தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வந்திருக்கோம் சுபரணி, கார்த்திக், பார்க்கலாம்.